ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்கள் மைண்டில் என்ன மாதிரி தாட் ஓடிட்டுருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட போஸ்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ஸோ நான் கொஞ்சம் பாசிட்டிவாக பாத்துக்கு லைஃப்பில் சேஞ்ச் ஆகணும், ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சன். ஓகே, strength, Four of Swords, Page of Pentacles, Three of Swords, Hermit, Knight of Pentacles, Justice, Five of Cups, Seven of Cups, Chariot, Nine of Pentacles. So bottom of the deck, Seven of Wands. Hanged Man. Okay. Eight of Pentacles, King of Swords, Ace of Swords, Queen of Wands, Success, Two of Pentacles, Six of Swords, Queen of Pentacles, Two of Wands, Three of Pentacles, King of Pentacles, Bottom of the deck, Ten of Swords. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்ன தாட் ஓடிட்டுச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பர்சனல் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன். சில ரிலேஷன்ஷிப்பை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்பார்க்காம ஒரு செப்பரேஷன் வரும்.
சில ரிலேஷன்ஷிப்பில் சில பர்சன்ஸ் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணுறது, சில பர்சன் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனில் கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ராமாட்டிக் கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு உண்டு. தென் ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போனது மட்டும் இல்லை, கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு சைனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்ல போகலாம், சாரி நீங்கள் ஒரு 10 மெசேஜ் பண்ணால் ஒரு மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் வரலாம், பட் அதுவும் ஒரு லிமிட்டேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட கரண்ட் சுச்சுவேஷனில் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, தென் சிலவங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுக்கலாம், சிலவங்களுக்கு காண்டாக்டில் இருந்து ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஸோ ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஆள் ஈகோ பிடிச்சிட்டு ஆளோட திமிரில் ஆட்டிடியூடில் அகங்காரத்திலே ஆள் நின்றுட்டுருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, தென் என்ன சொல்லுது, இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஆனால் ட்ராமா க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனும் ஆக்கிட்டேன். தென் உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஆளை பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க மேலே எந்த ஒரு தப்பு இல்லை. ஓகே, தப்பே ஃபுல்லாகவே உங்கள் மேலே தான். ஓகே, ஆள் பயங்கர ப்ரில்லியண்ட் ஆள் ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சிலவங்க வந்து எல்லா தப்பு பண்ணிவிட்டு சைலண்டாக எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்கல்ல, ஏன்னா அவங்க சைலண்டாக இருக்கிறனால அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இவரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிஹேவ் பண்ணுறாங்க. ஓகே, தென் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன், ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஒரு சிலவங்களுக்கு வந்து இது பார்த்தா மேட்டர் ஆஃபரான ரிலேஷன்ஷிப் பறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் நீங்கள் ட்ராவல் ரிலேட்டடாக நீங்கள் போகக்கூடிய டைமில் எங்கேயும் ட்ராவல் போகக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஓகே, ஸோ டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கலாம், நீங்கள் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிறது நவம்பர் மந்தாக இருக்கலாம், இல்லைங்கி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு செப்பரேஷன் ஆகி 11 months இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காம உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ப்ராப்பர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல் பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை ஸ்டக் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, எதனால் ஸ்டக் ஆக்கிட்டோம்னா, ஆக்சுவலி லாஸ்ட்டாக உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கரமாக கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கலாம். ஓகே, பயங்கரமாக அந்த ஒரு ப்ராப்ளத்தை இவர் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு மேபி ரிலேஷன்ஷிப்பில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம். ஸோ இவர் பல கான்ஃப்ளிக்டை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கிட்டு இந்த ஒரு பர்சன் அன்றைக்கி என்கிட்ட இப்படி பேசினாங்களே, அன்றைக்கி என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாங்களே, ஸோ அதை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகாமல் பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, ஆக்சுவலி இவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனால இவங்க ரொம்ப நல்லவங்க ஆகிடும். அந்த ஒரு தாட்டில் பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு உங்களே ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு ஸோ உங்களுக்கு முன்னோட்டு போகிறதுக்கா பின்னோட்டு போகிறதுக்கா இந்த ஒரு பர்சனை நம்புறதுக்கா நம்ப வேண்டாமா, இவங்க கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க, பல நாட்கள் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணிட்டு இல்லை, ஒரு நியாயமாக பிஹேவ் பண்ணிட்டு இல்லை, எல்லாமே இன்ஜஸ்டிஸாக நடந்துட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கல, நீங்கள் பல தடவை ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டிருக்கலாம், பட் இந்த ஒரு பர்சனோட சைன் உங்களுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸும் வந்துட்டு இல்லை. ஸோ இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது வேஸ்ட்டு, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு நீங்கள் 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஓகே, அப்போ நான் சொன்ன மாதிரி 12 நாட்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகாமல் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு பல நாட்கள் ஸ்டக் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, தென் நீங்கள் இருந்து திங்க் பண்ணி யோசித்து இந்த பர்சன் இன்றைக்கி ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, நாளைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க, நீங்கள் பல நாட்கள் யோசித்து லாஸ்ட்டு உங்களுக்கு இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது எனக்கு இதில் ஒரு லாபமும் இல்லை. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மனசில் ஆயிருக்கலாம்,
நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது நம்ம லைஃப்பில். எவ்வளோ தூரம் என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாச்சு. இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எனக்கு எனர்ஜி இல்லை. இதுக்கு மேலே என்னால் எஃபோர்ட் கொடுக்க முடியாது. ஓகே, இதுக்கு மேலே நான் கொடுத்தும் இதுக்கு மேலே கொடுத்தும் இந்த ஒரு பர்சன் வந்து திருந்து போகிறது கிடையாது. ஈகோ ஆட்டிடியூட் வச்சுட்டு நிற்கிறவங்க அந்த ஈகோவால் ஆட்டிடியூடில் நிற்கிறட்டு ஸ்னேகம்னு ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம லைஃப்பை ரீஎன்ட்ரி கொடுக்கட்டும். இல்லை தனக்கு தன்னோட ஈகோ தான் முக்கியம், ஆட்டிடியூட் தான் முக்கியம்னா அவங்க அந்த ஈகோ ஆட்டிடியூடை வச்சுட்டு அதே இடத்த நிற்கட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன்கிட்ட முகம் திரிச்சு இருக்கிறீங்க. எனக்கு லைஃப்பில் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நீ என் லைஃப்பில் வந்தும் எனக்கு அதில் ஒரு சந்தோஷமோ ஒரு பீஸோ இல்லை. நீ ஃபுல்லாக உன்னோட ஈகோ ஆட்டிடியூடை வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் பண்ணிட்டு போவேன், வருவேன், செப்பரேஷன் பண்ணிட்டு போவேன். ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ வந்தனால எனக்கு அதில் ஒரு பீஸும் இல்லை. இனி நீ வந்தா என்ன வராட்டா என்ன, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு டைமில் நீ இம்பார்ட்டன்ட் நினச்சேன், பட் எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. இந்த மாதிரி ஈகோ ஆட்டிடியூட் அகங்காரம் ஆணவத்தில் இருக்க ஒரு பர்சன் எனக்கு லைஃப்பில் தேவையும் இல்லைன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, உங்களோட ஈகோ வச்சுட்டு நீ அங்கேயும் இல்லை, யாருக்கு நஷ்டம்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, கரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். நீ உன்னோட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நீ ஒன்று ஹாப்பியாக வச்சுக்கோ, எப்போவுமே ஒன்று பீஸாக வச்சுக்கோ, எப்போவுமே ஒன்று பாசிட்டிவாக வச்சுக்கோ. இந்த ஒரு பர்சன் எங்கேயும் போக மாட்டாங்க, அங்கேயும் இங்கேயும் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசி என்ன உங்ககிட்ட தான் வந்து சேருவாங்கன்னு உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு இது வரைக்கும் உங்களோட இன்ட்யூஷன் நீங்கள் கேட்டு உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துகிட்டு இல்லைங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நம்ம லைஃப்பில் தோற்று நிற்கும் போது நம்மளோட மனசு என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்போம்ல. ஸோ அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் லைஃப்பில் முன்னோட்டு போகிறீங்க அப்படின்னா அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, கையில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் உங்கள் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்ருக்குறீங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க, இந்த ஒரு பர்சனுக்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும். பட் பல நாட்கள் இந்த ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி எதுவுமே கொடுக்காம ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி பல நாட்கள் உங்களை ஸ்டக் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சன் கொடுத்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு பவுண்டரி ஸோ உங்களையும் சேஞ்ச் ஆக்கிட்டு உண்டு. ஸோ இவர் எஸ்டர்டே நைட் இவர் என்ன லாஸ்ட் நைட் இவர் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா இவர் வந்து பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்டக் ஆக்கிட்டு உண்டு, ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி கொடுக்காம இவர் ஸ்டக் ஆக்கிட்டு உண்டு. பட் இவர் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனை நீங்கள் இக்னோர் பண்ண மாட்டீங்க, மூவ் ஆன் பண்ண மாட்டீங்க, மறக்க மாட்டீங்கன்னு இவருக்கு இதில் ஒரு ஸ்ட்ராங்காக இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, பட் என்ன இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் முகந்திரிச்சு இருக்கிறீங்கள, ஸோ அதை நினச்சி இவருக்கு ஒரு ரிக்ரெஷன் உண்டு. ஓகே, தென் ரிலேஷன்ஷிப் என்னால் தான் செப்பரேஷன் ஆச்சு. தென் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் என் கூட பேசலை, பழகலை, எனக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எனக்கு ஆக்சுவலி மேபி நான் அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் இல்லையோ, மேபி நான் அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இம்பார்ட்டண்டாக இருந்தீங்க, இன்னும் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் எனக்கு தேடி வந்திருப்பாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னு இவர் நினைக்கல. ஓகே, ஏதோ கோவத்தில் இருக்கிறீங்க, இந்த ஒரு பர்சனை விட்டு மேபி இந்த ஒரு பர்சன் ஒரு கோவத்தினால முகந்திரிச்சு இருக்கிறீங்க, இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதை நினச்சி இவருக்கு ஒரு ரிக்ரெஷன் உண்டு. ஸோ என்னால் தானே இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் என் மேலே கோவத்தில் முகந்திரிச்சு இருக்கிறாங்கன்னா நான் வந்து என்னால் தானே அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, நான் மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருந்தாலும் இன்றைக்கி அவங்க கூட என் கூட சந்தோஷமாக பேசியிருப்பாங்க, பழகிருப்பாங்க, என் லைஃப்பும் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிருக்க பார்த்து. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க என்னால் தான் முகந்திரிச்சு இருக்கிறாங்கன்னு அது அவருக்கு ஃபீல் ஆகுது. ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஹோப், ஒர்க் பண்ணணும்னு உண்டு. பட் இவருக்கு அது எப்படி நான் எப்படி
ஆக்சுவலி பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன், பயங்கர ஆட்டிடியூட் ஒரு பர்சன், தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாத ஒரு பர்சன், பழைய நாட்கள் இந்த ஒரு பர்சன் ஒரு சைலண்டாக அவங்கள ஆக்சுவலி இவர் தான் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. ஓகே, ஸோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படியே பார்த்துட்டு நாட்கள் போக போக அப்படியே நீண்டி போயிடுச்சு. ஆக்சுவலி இவர் அது ஒரு பவுண்டரி செட் பண்ணி சொல்லி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இருந்தது எப்படின்னா, ஓகே எல்லா வாட்டியும் நீங்கள் போவீங்க தானே, வெளியே போவீங்கல்ல, ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி நீங்கள் வருவீங்கன்னு இவரை இருந்திருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. உங்கள் சைடில் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை, ஒரு காணொலி ஒரு மெசேஜும் இல்லை, நீங்கள் முகந்திரிச்சு இருக்கிறீங்க. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு என்ன மனசில் ஆகுதுன்னா, ஓகே ஸோ அப்போ இனி இவங்க என் லைஃப்பில் வரமாட்டாங்களோ, இவங்களுக்கு நான் இனி இம்பார்ட்டன்ஸ் இல்லையோ, ஓகே எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சோ, இனி நம்ம போயாச்சுன்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனி நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன், எனக்கு என்னோட ஈகோ முக்கியம், எனக்கு நான்கிற இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு முக்கியம். நான் யாரோட முன்னையும் தலை குனித கேரக்டர் கிடையாது. பட் இனிமேல் நான் போயாச்சுன்னா இனிமேல் நான் போயாச்சுன்னா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல போயிடும். என்னை ட்ராமாட்டிக் கிரியேட் பண்ண ரிலேஷன்ஷிப்பை நான் தான் செப்பரேஷன் பண்ணேன். அப்போ எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் சரி பண்ணுவேன்? ப்ராப்ளம் இந்த வேலை இருக்குது. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நீண்டிகிட்டே போயிட்டுருக்குது. தென் அவங்க பயங்கரமாக லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்க. பட் மூவ் ஆன் பண்ண மாட்டேன்னு ஒரு போஸ்ட்டுக்கு தெரியும். நீங்கள் மூவ் ஆன் பண்ண மாட்டீங்க, பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு இவருக்கு தெரியுது. பட் இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுவேன்? ரிலேஷன்ஷிப் இந்த பிரச்சனை நான் எப்படி சரி பண்ணுவேன்? இந்த ஒரு பர்சனை எப்படி நான் இங்கே வர வைப்பேன்? இனி இவங்க வருவாங்களா? ஒரு வாட்டி கூட இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு காலம் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வரமாட்டாங்களா? வந்தால் நான் இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஒரு கால் பண்ண மாட்டாங்க, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்களா? ஸோ வந்தால் நான் இவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி மனசிலாக்குவேன். இதுதான் சுச்சுவேஷன், நீ என் லைஃப்பில் போன பிறகு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பயங்கர சேடாக இருந்தேன், டிப்ரெஷனாக இருந்தேன் சொல்லி நான் மனசுலாங்க. பட் இவங்க ஒரு வாட்டி ஒரு கால் பண்ண மாட்டாங்களா, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்களா? ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இப்படி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டது நான் தானே. ஸோ அதை நினச்சி இவருக்கு ஒரு ரெக்ரெஷன் உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன மனசிலாகுதுன்னா, மேபி உங்கள் 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ், மேபி மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும். ஸோ இவர் மேபி நீங்கள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஒரு பர்சன் வந்து அடிக்கடி அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் அந்த ஒரு ஃப்ரெண்ட் உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லி கொடுத்துருண்டு. இல்லை அவங்க ரொம்ப ஃபீல் ஒன்றும் பண்ணலாம், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க லைஃப்பில் அவங்க பயங்கரமாக அச்சீவ் பண்ணிட்டாங்க, இப்பவும் ஃப்ரெண்டு பார்ட்டி ரொம்ப லைஃப்பாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று நினச்சி அவங்க ஒரு டிப்ரெஸ்லி ஒரு சேடாக இருக்கிற மாதிரி ஒரு இதுவுமே இல்லை. அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக நீ இல்லாட்டால் அவங்க ஹாப்பியாக தான் இருக்கிறாங்கன்னு யாரும் இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு உண்டு. ஸோ அதை நினைக்கும் போது இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவர் கொடுத்தக்கூடிய சைலண்ட் ட்ரீட்மெண்ட், இவர் செட் பண்ண பவுண்ட்ரி லாஸ்ட் இவருக்கே வந்து என்ன சொல்கிறது ஆப்போசிட்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ இவருக்கு கரெக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை அடிப்படையாக என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லும்போது இவருக்கு அது பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, பயங்கரமாக சேடு, பயங்கரமாக டிப்ரெஷன். பட் ஸ்நேகம் உண்டுனாலும் அதை காட்டுறதுக்கு ஆள் ரெடி கிடையாது. புரியுதுல்ல? இவருக்கு ஸ்நேகம் உண்டு, உங்கள் மேலே பாசம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷனல் உண்டு. பட் ஆளுக்கு அதை காட்டுறதுக்கு ரெடி கிடையாது. காரணம் என்னென்னா ஈகோ, ஆட்டிடியூட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். நான் எப்போவுமே யாருக்கு முன்னாடி தோக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது, நான் தோக்குறதுக்கு பிறந்த ஒரு ஆள் கிடையாது, நான் என் லைஃப்பில் ஜெயிக்க பிறந்த ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இது ஒரு பர்சனுக்கு. ஸோ ரொம்ப ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன் தான், பயங்கரமாக ஆட்டிடியூட் ஒரு பர்சன். பட் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் பர்சன். பட் இந்த ஒரு பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்க மாட்டாங்க. மேபி எல்லாருக்கிட்டையும் லைட்டாக ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இவர் அவ்வளோ சீக்கிரமாக இவருக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் அப்படியே கொடுக்குறதா இருந்தாச்சுன்னா ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி ஒரு 100 வாட்டி யோசித்து இந்த ஒரு பர்சனால் எனக்கு இவங்க ஈக்குவலாக, எனக்கு இவங்க எல்லா விதத்துலேயும் ஓகே ஆனவங்களா ரொம்ப திங்க் பண்ணி தான் இவர் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. அதே மாதிரி பல நாட்கள் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கிட்டு உண்டுன்னா, பட் இவர் எஸ்டர்டே நைட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ நான் இனி எத்தனை நாள் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வைப்பேன், ஒரு கால் பண்ணாமல், ஒரு மெசேஜ் பண்ணாமல், ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் நான் இனி எத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்டக் என்னோட ஈகோவையும் ஆட்டிடியூடையும் வச்சுட்டு நான் எத்தனை நாள் நான் ஸ்டக் ஆக்கினேன். இந்த சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகும்னு இவர் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு இவர் எஸ்டர்டே நைட்டு. ஸோ அது பட்டில் இவர் என்ன நினைக்காருன்னா, ஸோ இந்த ஒரு செப்பரேஷன் நீண்டு போக போக என் லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை, என் லைஃப் ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு, என் லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ். பட் அப்போது இருக்கிற பர்சன் லைஃப் அடிப்பொலியாக போயிட்டுருக்கு, அவங்க லைஃப் பேலன்ஸில் போயிட்டுருக்கு. பட் நம்ம லைஃப்பில் தான் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு இவர்
முடிவு பண்ணிட்டு. பட் இவர் இப்பவும் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு வாட்டி நான் போயிட்டேன்னா கட்டாயம் எனக்கு இருக்கிற பவர் போயிடும், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். ஒரு வாட்டி இந்த ஒரு போஸ் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்கணும், ஒரு கால் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் பண்ணணும், கட்டாயம் அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி நான் புரிய வைக்கிறேன்னு தான் இவங்க இப்பவும் நிற்கிறாங்க. ஓகே, பட் இவர் என்ன இருந்தாலும் இவர் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, ஆக்சுவலி அதுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் நான் சொன்னேன், அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது நினச்சி இவருக்கு ரெக்ரெஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. எனக்கு நீங்கள் முகந்திரிச்சு இருக்கிறீங்க, நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க, அது இவருக்கு மனசில் ஆகுது. இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் கோவத்தில் இருக்கிறது காரணம் நான் தான் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம இந்த ஒரு பர்சனை கஷ்டப்படுத்திவிடும். அதனால தான் இவங்க என்கிட்ட இவங்க ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க, அது வரைக்கும் ஃபீல் ஆகும். ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் உங்களை கட்டாயம் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் எப்படின்னு இவருக்கு தெரியல. ஓகே, உங்களை வர வைக்கணும், பட் அவர் போயிடக்கூடாது, அவராக வந்துடக்கூடாது, பட் நீங்களாக வரணும். நீங்களாக வந்தாச்சுன்னா எல்லா காரியங்களையும் சொல்லி மனசிலாக்கலாங்க, பட் அது எப்படின்னு இவருக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் மேபி இவர் ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ள ஒரு போஸ் தான் இருக்கலாம். பட் இவரை சுற்றி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி என்ன இருந்தாலும் இவருக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இது வரைக்கும் யார்கிட்ட கிட்டிட்டல. ஏன்னா இவருக்கு இந்த அளவுக்கு மென்டல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ண மாதிரி இந்த ஒரு பர்சனை யாருமே கேர் பண்ணல இவருக்கு லைஃப்பில். மேபி இவரை சுற்றி இருக்கிற எல்லா பர்சனும் பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்கலாம், மேபி எமோஷனலாக திங்க் பண்ண தெரியாத ஒரு பர்சனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு இவருக்கு எமோஷனலாக என்ன, ஹார்ட்னா என்ன, ஸ்னேகம் என்னன்னு காட்டி கொடுத்த ஒரு பர்சன் நீங்கள் தான். அப்போ இவருக்கு லைஃப்பில் சுற்றி இருக்கிற பர்சன் எல்லாமே ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், அல்லது ஒரு பர்சன் நினைக்கிறேங்க. எனக்கும் ஸ்னேகிக்க தெரியும், எனக்கும் ஸ்னேகம்னா என்னன்னு எனக்கும் தெரியும்னு எனக்கு ஒரு காட்டி கொடுத்த ஒரு பர்சனே இந்த ஒரு பர்சன். என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன் வந்தும் போய் சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருக்காங்க, பட் இது வரைக்கும் எனக்கு என்ன எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தோம், என்ன கேர் பண்ணிக்கிட்டதோ எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் அவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் இது எஸ்டே நைட் இவர் ஃபீல் பண்ணிட்டு உண்டு, டிப்ரெஷன் ஆகிட்டு உண்டு இவர். ஓகே, பட் இவர் எஸ்டே நைட்டு தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டு பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒர்க் பண்ண நம்ம ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு இன்னும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு நம்ம ஈகோ ஆட்டிடியூடே நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் போயிடும். ஸோ இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வைக்கல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு பட் இருந்தாலும் இவர் தன்னோட ஈகோ ஆட்டிடியூடை வச்சுட்டு ஒரு வாட்டி நீங்கள் வரமாட்டீங்கன்னு இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ கட்டாயமாக அந்த ஒரு பர்சன் நீங்கள் எதிர்பார்க்குற கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு, பட் டைம் எடுத்துக்கும். பட் ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும் ஒரு சிலவங்களுக்கு, எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன்ங்கிறது 12 டேஸ்லேயோ 12 வீக்ஸ்லேயோ 12 ஹவர்ஸ்லேயோ ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும் எல்லாருக்குள்ள. ஒரு சிலருக்கு ரொம்ப செல்ஃப் லோ பண்ணுறீங்க, இந்த ஒரு பர்சனை கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை, முகத்திரிச்சு இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் அடிச்சு இந்த ஒரு பர்சன் இல்லாத நினச்சி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை, பயங்கரமாக நீங்கள் ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும் 12 டேஸில் 12 ஹவர்ஸில் 12 வீக்ஸில். ஓகே, மற்றவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகே, ஏன்னா தன்னோட ஈகோ ஆட்டிடியூடையும் பிடிச்சி கொஞ்ச நாள் இருப்பாங்க, இருந்து அவங்க லைஃப் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அவங்க லைஃப்பில் தான் நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? தன்னோட ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சுட்டு இருக்கிறது இருக்கட்டும், அவங்களுக்கு ஈகோ தான் முக்கியம், ஆட்டிடியூட் தான் முக்கியம்னா அவங்க அங்கேயே இருக்கட்டும். அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வரட்டும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நைட்டு திங்க் பண்ண விஷயங்கள். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்துடலாம். ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட், இம்பார்ட்டன்ட் ஏஜஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 22 இம்பார்ட்டன்ட், 66 இம்பார்ட்டன்ட், 99 இம்பார்ட்டன்ட், 777 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 777 கண்டினியூஸாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம்.
1 important, 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 11 important, 12 important, then 19 important. Okay, 19 important. ஓகே. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறேன், கண்டிப்பாக நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகிருக்கும்போது மட்டும் அவங்களோட எனர்ஜி எனக்கு அப்டேட் ஆகும். தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.